ஹாய் ஃபோக்ஸ். இன்றைய சிந்தனை ஒரு சமுதாய சிந்தனை தான். விவசாயம் அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத நம்ம எல்லாரும் அறிவோம். அந்த விவசாயத்தை காப்பாற்றணுன்ற எண்ணமும் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எப்படி அப்படின்றது தான் தெரியாமல் முழிச்சிட்ருக்கோம். அது அழிவுக்கு போயிட்டுருக்கிறதுக்காக என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 காரணம். ஒன்று, விலையை உற்பத்தி செய்கிறவர் நிர்ணயிக்காமல் இருக்கார். 2வது, உற்பத்தி செய்கிற அன்னைக்கு அந்த பொருள் என்ன விலைக்கு போக போகுதுன்றதும் அவருக்கு நிர்ணயிக்காமல் இருக்க காரணத்தினால தான் அது அழிவு நோக்கி போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பென்சில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நபர் உற்பத்தி செய்யக்கூடிய விலையை அவர் தான் நிர்ணயிக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் அந்த செலவுகள் எல்லாமே தெரியும். அது மாதிரி உற்பத்தி ஆரம்பிக்கிற அன்னைக்கே அந்த பென்சிலோட ரேட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அந்த உற்பத்தியவும் அவங்க ஆரம்பித்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க விற்கிற அன்னைக்கும் அவங்களுக்கு அந்த ரேட்டு தான் கிடைக்க போகுது. இந்த 2 பாயிண்ட்டு தான் நமக்கு விவசாயத்தில் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு, உற்பத்தி செய்கிறவர் அந்த விலையை நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா கொள்முதல் செய்கிறவர், வாங்குறவர் தான் நிர்ணயிக்கிறார். அப்படின்னும் எப்படி அது பாசிபிளான ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும்? ஸோ அப்போ உற்பத்தி செய்கிறவர் தான் அவருக்கு எவ்வளோ செலவுன்றதை நிர்ணயித்து பண்ணி, இந்த ஒரு தக்காளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 40 கிலோ அப்படின்னு சொல்லி அவங்க நிர்ணயிச்சா அந்த 40 கிலோன்ற 40 ரூபா அப்படின்ட்டு இருந்தால் 40 ரூபான்றது நிர்ணயிக்கப்படணும். 2வது, அந்த உற்பத்தி தொடங்குறது. இப்போ தக்காளி உற்பத்தி ஒரு 2 மாத காலம் பிடிக்குது அப்படின்னா 2 மாதமும் அந்த 40 ரூபா அவருக்கு கிடைக்கணும். அவர் நிறைய உற்பத்தி பண்ணிட்டாலும் சரி, குறைச்சி உற்பத்தி பண்ணாலும் சரி, 40 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த 40 ரூபா அவருக்கு கிடைத்தால்தான் அந்த உற்பத்திக்கான லாபமும் கிடைக்கும், அந்த விவசாயம் காப்பாற்றப்படும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன முயற்சி எடுக்க போகிறோன்றதை எல்லாரும் இந்த ஒரு கருத்தை மனசில் கொண்டு பகிர்வோம். விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை ஆரம்பிப்போம்.